சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஊரக பகுதிகளுக்கான 3ஆம் கட்ட மக்களுடன் முதல்வர் திட்ட முகாமினை உயர்கல்வித்துறை மற்றும் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் தொடங்கி வைத்து 126 பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார்கள். 12ஆம் வகுப்பில் பார்வை குறைபாடு உடைய பள்ளியில் கணினி மூலம் தேர்வில் வெற்றி பெற்ற மாணவன் சென்னை கிறிஸ்டியன் கல்லூரியில் பயில உதவி கோரி உயர்கல்வித்துறை அமைச்சரிடம் கோரிக்கை மனு அளித்தார். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட எடக்குடி, வடப்பாதி, சட்டநாதபுரம், அகனி ஆகிய வருவாய் கிராமங்களில் ஊரக பகுதிகளுக்கான 3ஆம் கட்ட மக்களுடன் முதல்வர் திட்ட முகாமினை உயர்கல்வித்துறை அமைச்சர் முனைவர் கோவி செல்லியன், பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் சி.வி. மெய்யநாதன் அவர்களும் தொடங்கி வைத்து பார்வையிட்டு 126 பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார்கள். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் H.S. ஸ்ரீகாந்த், பூம்புகார் சட்டமன்ற உறுப்பினர் நிவேதா எம். முருகன், சீர்காழி சட்டமன்ற உறுப்பினர் எம். பன்னீர்செல்வம், மயிலாடுதுறை சட்டமன்ற உறுப்பினர் எஸ். ராஜகுமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். இந்நிகழ்ச்சியில் உயர்கல்வித்துறை அமைச்சர் முனைவர் கோவி செல்லியன் கலந்து கொண்டு பேசுகையில், இந்த மக்களுடன் முதல்வர் திட்டம் மூலம் 15 துறைகளிலிருந்து 48 சேவைகள் வழங்கப்படுகிறது. உங்களுக்கு என்னென்ன கோரிக்கை உள்ளதோ அனைத்தையும் மனுக்களாக தந்து உரிய தீர்வை பெற்றுக் கொள்ளலாம். ஒரே நாளில் 3 இடங்களில் நடைபெறும் ஒரே நிகழ்ச்சி இந்த மக்களுடன் முதல்வர் நிகழ்ச்சி. அரசை தேடி மக்கள் வரும் நிலை மாறி இன்று மக்களை தேடி ஒரு அரசாங்கமே வரும் நிகழ்ச்சி இது. இங்கு பெண்கள் பலரும் உள்ளனர். பல நலத்திட்ட உதவிகளையும் வழங்க உள்ளோம். முதல் கட்டமாக மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சிகளிலும், 2வது கட்டமாக ஊராட்சி பகுதிகளிலும் நடத்தப்பட்டது. தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் ஆணையின்படி விளிம்பு நிலையில் உள்ள மக்கள், ஏழை எளிய மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள், கூலி வேலைக்கு செல்பவர்கள், குக்கிராம மக்கள், ஆதிதிராவிட மக்கள் போன்ற அனைத்து தரப்பு மக்களின் கோரிக்கைகளை பெற்று அதற்கு தீர்வு காண வேண்டும் என்ற நோக்கில் இன்று இந்த நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இதனை பொதுமக்களாகிய நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட வருவாய் அலுவலர் உமா மகேஸ்வரி, கூட்டுறவு சங்கங்களின் மண்டல இணைப்பதிவாளர், வேளாண்மை துறை இணை இயக்குனர், துணை ஆட்சியர், சீர்காழி வட்டாட்சியர், வட்டார வளர்ச்சி அரசு அலுவலர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.